இன்ஸ்பெக்டர் சூர்யா கிட்ட சதாசிவம் ஒரு கெட்டவன். அவன் கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத. அவன் ஒரு ரவுடி. அவன் ஏன் காலை தாங்கி தாங்கி நடக்கிறான்னு தெரியுமா? ஒரு சண்டையில தான் அவன் காலை அப்படி ஆயிருக்கு. இப்போ கூட நான் உன் நல்லதுக்கு தான் பேச வந்திருக்கேன். உனக்கு அவனை பத்தி முழுசா தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சதாவோட கிளினிக்கு சூர்யா போறாங்க. உள்ள போய் வெயிட் பண்ண சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம வெளியே வெயிட் பண்றாங்க. நான் மட்டும் என்னை பத்தி எல்லா உண்மையும் சொன்னேன். ஆனா நீ உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையேன்னு கேக்குறாங்க. சதாசிவத்துக்கு அப்பா அம்மா கிடையாது. தாத்தா கிட்ட தான் வளர்ந்துருப்பாரு. அவர் தான் இவருக்கு சித்த வைத்திய மருந்தெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தாத்தா இறந்ததுமே சதா அவங்க ஃப்ரெண்டோடைய ஊருக்கு போயிடுவாரு. அங்க ஒருத்தர் கிட்ட இவர் சித்த வைத்தியம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. வைத்தியம் சொல்லி கொடுக்குறவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, பேரு சந்திரா. சந்திராவும் சதாவும் லவ் பண்ணுவாங்க. சதாவும் சந்திராவும் வீட்டுக்கு தெரியாம கொடைக்கானல் போயிருப்பாங்க. அங்க போய் ஜாலியா 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சீக்கிரமா படிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. சதாவோட ஃப்ரெண்டு ஒரு லாயர். அந்த ஊர் மலையை வெட்டி எடுப்பாங்க. அதனால என்ன பாதிப்பு வரும்னு அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சதாவும் அவங்க ஃப்ரெண்டு பஸ் ஸ்டாப்ல இருப்பாங்க. நான் இந்த மலையை வெட்டுறதுனால கேஸ் போட்டு அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறேன். இதனால இந்த ஊரே அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப லாயர் கிட்ட எங்க அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்வாரு. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு. எதுவும் இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனால ரவுடிங்க வந்து அவரை வெட்டிடுவாங்க. இப்ப சதாவோ அவங்க ஃப்ரெண்டு வெட்டிட்டதுனால என்ன பண்றதுன்னே தெரியாம அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போவாரு. ஆனா அதுக்குள்ள அவர் இறந்துடுவாரு. சதா தான் அவங்க ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டதா சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சந்திரா அவரை மீட் பண்ண ஜெயிலுக்கு வராங்க. நீ எதுக்கு ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு சதா கேட்கிறாரு. நீ இருக்கிற இடத்துக்கு தானே நானும் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இனிமேல் என்ன பார்க்க வராத அப்படின்னு சந்திராவை அனுப்பிடுறாரு. அடுத்த தடவை அவங்க ஃப்ரெண்டு வரும்போது சந்திராக்கு கல்யாணம் ஆயிட்டதா சொல்றாங்க. ஜெயில ஒரு ரவுடி சந்திராவை பத்தி தப்பா பேசுறாங்க. சந்திராவை பத்தி பேசாதன்ட்டு சதா சொல்றாரு. ஆனா அவர் அடிக்கிறதுனால இவரும் திருப்பி அடிக்கிறாரு. சண்டையில சதா போலீஸ் எட்டி உதச்சிருவாரு. தெரியாம தான் பண்ணிருப்பாரு. சாரி கேட்டிருப்பாரு. ஆனா அதுக்கு போலீஸ் ஒத்துக்காம அவர் பயங்கரமா அடிப்பாங்க. என்னைய எட்டி ஒத்திக்கிறியான்னு சொல்லி கால் அடிச்சு உடைச்சிருப்பாரு. அதனாலதான் அவர் தாங்கி தாங்கி நடக்கிறாரு. சூர்யா சதா கிட்ட வருத்தப்படுறாங்க. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீயும் என்னை விட்டு போகாதான்னு சொல்றாங்க.